அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலையும் அது எவையில் குளத்தில் எல்நாடி வந்துட்டான் வேறு புகழ் வாங்கி தருவனாயா அதே மாதிரி என்ன நம்பி மாதிரி மழை போல நம்பி வரும் மழை போல நம்பி வந்தா பனி போல நீக்கி தருவேன் கடு கிளம்பு குறைச்சு மதிப்பிட்டுட்டா 3 தடவை வந்தாது எடுத்த 7 பழிக்காதப்பா அடியா மனசார கொண்டு செலுத்தி இருக்கிறேன் ஒன்னும் பயப்பட வேண்டாம் இந்த கோட்டையில கொடிநாட்டி போடலாமாயா ஒரு ஆண் வாரிசுக்கு வரன் காமிக்கிறப்பா பயப்பட வேண்டாம் அதே மாதிரி தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிறேன் திருவிழா போற ஒரு அதிசயம் காமிக்கப்போம் போதுமா போவோம் தாயி எத்தனையோ மாற்றத்தை கொடுத்துட்டுனாயா இப்போ ஒரு புது குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறேன் அந்த குழப்பத்துல எந்த விதத்திலையும் தப்பு நடக்காதாயா உனக்கு சாதகம் பார்த்தா காரியம் நடந்துருக்கு தாயி பயப்பட வேண்டாம் 3 நாளுக்குள்ள அது என்னன்னு தெரிஞ்சு போதுமா நீ நம்பி வந்துட்டீங்களா இந்த பாதுகாப்பு கோட்டையில திருவிழாக்குள்ள சந்தோஷம் பண்ணி போடல கம்மனு கொஞ்சதான் என்னை நம்பி வந்து நின்னாச்சு கோட்டையில வந்து கட்ட உடைச்சாச்சாயா சில மாற்றங்கள் நடக்கு உஷாரா பிடிச்சுக்கோ அரியப்பம் பாளையம் என்னதாயி தலைக்கு மேல தலை போட்டு போட்டே இருக்கிற சில சிக்கல் நிக்குது இந்த சிக்கல்ல சில விட கொடுக்கலாமா பூமி பிரச்சனைக்கு வந்து கேட்டுட்டு நிக்கிற அந்த ஆதாயத்துல அதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற வேற எந்த விதத்திலயுமே அது வந்து மேல முடியாதுல்ல தாயி கூட வர்ற நடத்து என்ன ஆனா இப்பவும் சொல்ற அடிய கண்ணு கத்துமா இறங்கணும் முதல் ஏற்ற சொன்ன மாதிரியே தான் நான் சொல்றேன் இறங்கிட்ட அப்படின்ட்டா இத்தனை பிரச்சனைக்கு இந்த கருப்பு கூட வந்து நிற்பனாயா ஏன்னா நானா நின்ட்டா என்னையும் நம்ப கூடாது புரியுதா கண்ணு கத்துமா தொழில் மேல கண்ணோட்டம் போட்டு குழப்பம் நடத்திட்டு அப்படின்ட்டா இது குத்தரவு தரனாயா அதுல 10 பணம் வர வச்சு அது வந்து சிக்கலை மீட்டு வருமானத்தை பெருக்கி இதை மீட்டு கொடுத்தனாயா போதுமா நடத்து கூடவே வந்து நிற்கிறேன் வேற என்ன வேணும் இந்தப்படி போக்குவரத்துல வச்சுக்கோ அடியாமா இத போக்குவரத்துல வச்சுக்கோ முயற்சி பண்ணு இந்த ஒரு வெத்த கண்ணு பொண்ணு உனக்கு போட்டு போதுமா நடத்துலப்பா வராது போ சாமி பார்த்த மாதிரி பேசுவோம் கருப்பம் கொட்டில நீ காரி மத்தனை இன்னைக்கு கை கூடாத வந்து நிக்கிறீங்க சேதாரம் ஆகி போச்சாயா உடலையே தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிற மாத்தியா அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு அப்பிரி முனமேல நிக்கிறாயி இந்த சேதாரத்துக்கு விட கொடுத்து சிக்கல் எல்லாம் என் கையில ஒப்படைந்து வந்து கேட்டு நிக்கிறியா உடலையா நம்பி வந்து நிக்கிறீங்களா இந்த பாத்துக்கிறப்ப நான் இருக்கிற தகிரி மண்ணில் இந்த அம்மாவாசை பிடிச்ச கையோட ஆடி பூ பறிச்சு சோறு சாலகு பாத்திரம் பிடி பத்திரம் வச்சுக்கிற
தாயே மந்திரிக்காரனுக்கு கொஞ்சம் உடம்பு தொந்தரவு, உள்ள தொந்தரவு, இதுக்கு என்ன பண்றது ஏற்பட தெரியாத முடிச்சு வந்து நிக்கிறியா? தாயி மருத்துவத்துல என்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு நிக்கிற. தாயி இது நோவும் அல்ல நொடியும் இல்லையா? புரிஞ்சுட்டியா? இது ஏவல் சம்பந்தப்பட்டது, ஏவல் சம்பந்தப்பட்டது. அதுலயும் உடச்சே பேசுறேன். நடந்தத்துல இவன் போயிட்டு இருக்கிற போது பறவை ஒண்ணு மோதி அதுல ஊத்தவனாயா அந்த இதுல இருந்து சிக்கலாகி இன்னைக்கு தன்வயம் இல்லாம தானா உளறி இன்னைக்கு கருக்கு இருக்குன்னு பயந்து இன்னைக்கு பட்டிக்குள்ள நோவு நொடின்னு மருத்துவத்தை சொல்றாங்க. இவன் புத்தி வேலை வச்சு கொண்டு வந்து பட்டியல முனைக்கு கிடக்குது. இதை நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு வாழ வச்சு கொடுப்பான்னு கேட்டு அடியா தாயி இது வந்து ஏவல். புரியுதா? பறந்து போகும்போது செம்பூத்து வந்து அடிச்சிருச்சுப்பா. செம்பூத்து செம்பூத்து இல்லையா? இதை அடிச்சதுனால அடியா கீழே நிலையில்லாத வளர்ந்து இது வந்து சிக்கல் வந்து மீட்டுடுதாயா? அதை நீக்கித்தான் இருக்க முடியாது. நீயுமே மருத்துவத்தையும் பார்த்துட்டே மத்ததையும் பார்த்தாச்சு. கடற்கொள்ள நீ நம்பி வந்து நிக்கிற விலைக்கொட்டு வேடிக்கை பார்த்தலாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி எதிரியும் அடையாளம் காமிக்கிறா பொழுதுக்குள்ள அதை நீக்கி போடுறேன். நல்லது பண்ணி கொடுத்துறேன். இந்த ரெண்டு வரி எப்படி தெளிவாக்கும் அடியா கிட்ட கேட்டுக்கா. கூட வந்து நிக்கிறேன். போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ வகிச்சு இன்னைக்கு வரம் அமையாம குழந்தை பாக்கியம் இல்லாம இன்னைக்கு தாயி இப்ப குழந்தை பாக்கியம் கேட்டு பட்டியல வந்து நிக்கிறாயா? உலகமே சுத்திட்டு வந்தாச்சு, மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதியும் பார்த்தாச்சு. எந்த தேவாதியும் கை கொடுக்க எந்த மருத்துவம் கை கொடுக்கல. கடற்கரை என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா? என்னை முழுமுழுத்தோடு நம்பி நில்லு. நிறைய கனி அடைச்சு உன்ற பட்டியல பால் போல பெருக்கி பாலான்னு பெருக்கத்து கொடுத்து கட்டுவத்துல முகபத்தில வைக்கிறனாயா? நான் கொடுத்தா தாயே அங்கார கருப்பம் போட்டு அளவாங்கி வந்து நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. வட்டி அத்தனை இன்னைக்கு சிக்கால் கூட ஓடி போச்சு. இன்னைக்கு கரண்ட் சுமையும் ஏறி நிக்குது. இதுக்கெல்லாம் விட கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? மொத்தத்துல சொல்ல போனா உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்குதுண்டா இல்லையா? தீர்த்து கொடுத்துற முடையும் நீக்கி கொடுத்துறனாயா? அது எப்படி மீண்டுங்கிறது எனக்கு தெரியும். மீண்டு கொடுத்தார் பத்திர வச்சுக்க போகிறோம். சேதாரமாக வேண்டிய சூழ்நிலை வந்து பட்டியல் நிற்கிறாயா? அதெல்லாம் ஒன்றும் சேதாரமாகாது. என்னை நம்பி வந்து நில்லு. தனிமர தோப்பாகாததுக்கு மாதிரி தோப்பாக்கி அனுப்பிடுங்க. புரிஞ்சுதா? என்னென்னமோ நடந்து போச்சு. இனிமேல் எந்த விதத்துல சிக்கல் இல்லாம பாத்துக்காயா? ஒண்ணு சேர்த்து இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறேன். போதுமா? வரம்போ சிங்கப்பூர் அடியா தாயி தீராத குறையோட வந்து நிக்கிறேன் இல்லையா? வர வேணுமா? அவர் நிறைய கனி அடிச்சு பட்டியத்தையும் இந்த பேர் வாங்கி இன்னைக்கு பெரிய குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, வருமான ரீதியா இன்னைக்கு படுதம் சாஞ்சு போச்ச. தொழில் முறையாலும் சரி பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தரிச்சு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? படுதம் சாய்ச்சி போட்டாங்க தாயி. பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு நான் இருக்கிறேன். கொடுத்துறேன். போக்குவரத்துல வச்சுக்கோப்பா. போகிறோம். குட்டி இல்லாமா என்ன திருநாள் முடிஞ்சு போறியா? திருநாளுக்கு முன்னாடி போயிடுறியா? திருநாள் முடிஞ்சு போ. அதுக்குள்ளாரிய தகவல் வந்துரு. உத்தரவாயா? பொழைச்சுக்கணும். உஷாரா பொழைச்சுக்குவியா? இந்த அப்படி சிங்கப்பூர் போகிறோம். தாயை அனுப்பிச்சு வச்சிருந்தேன். நகை காணாத போயிடுறான். தாயே அங்க கருப்பு கொட்டில நிலையில்லாத வந்து நிக்கிறிய உடல்லையா தாயி? இன்னைக்கு எல்லாம் கண்ணாடி கவுக்கிற மாதிரி எல்லாம் நொறுக்கி போச்சு தாயி. மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கம் தச்சு மாதிரி என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சோதிய பட்டியல் நிக்கிறாயா? இதுக்கு நல்லபட கொடுத்து தீர்ப்பு கொடுத்து புத்தி மாத்தி கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாங்க. இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். மீட்டு கொடுத்துற அந்த சிக்கலுக்கு முதல் பட தர்றோம். போதுமா? உள்ள அளவு வெளி சிரிச்சு நிக்கிறாயா? இன்னைக்கு சேதாரம் ஆகி போச்சு. விண்ணப்பம் பட்டு நிக்குது. முதல்ல உனக்கு ஏதாவது சொல்லியாச்சு இல்லையா? இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனாயா? நீ வாட்டுக்கு அமைதியா நடத்துறது நான். போதுமா? போதுமா? ஐயா நடை ஓட்டி இல்லமா? நடை ஓட்டி போல தகுதி பண்ணல. இந்த பாத்துக்கு இருப்ப நான் இருக்கேன்னாயா? உலகமே சுத்திட்டு வந்தாச்சு. மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க சொல்லி என் பட்டியல் வந்து நிக்கிற. இன்னைக்கு கைகால முடைக்கு போட்டாங்க. நீ போடலாமே
இன்னைக்கே மாற்றத்தை கொடுத்துட்டுனாயா இன்னும் அள்ளிப்படியா இருந்து நடையடி கொடுத்துருவேன். இத போக்குவரத்துல வச்சுட்டா இதை அடுத்த ரசப்போடு குடிச்சுக்கோங்க. பெத்த கண்ணு கல்யாணம் மாட்டேன்னு சொல்லுது. இதை நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? இல்லையா தாய்? உலகமே சுத்தி அடிச்சு எங்கேயும் போக முடியல, இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் தாயி. அது சில குறை இருக்குது, அந்த குறையை நான் நீக்கி கொடுத்து அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தது சத்தியவா. இப்படி போதுமா தாயி? மாற்றத்தை கொடுத்துருக்குனாயா இல்லையா? முதல்ல போடு. இப்ப போட மாட்டேங்கிறாளா பொண்ணா? முதல்ல எப்படி கொண்டு போட்டேன் இந்த பட்டியல. இன்னைக்கு எல்லாம் மாற்றத்தை கொடுத்தாச்சாயா? கை கால் அசைய வச்சாச்சு, என்ன உணர்வை கொடுத்தாச்சு. இதே மாதிரி நீ நம்பி வந்து நின்னா அவனுடைய தேவையை அவனா முடிச்சுக்கோ. போதுமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருக்கும் கோட்டையில என்னைக்குமே பொய்யாடு எடுக்க மாட்டேனாயா? விசாரணை நானும் சில சோதனை உன்னை போட்டுதான் பார்த்தேன். சோதனையில மீண்டும் வந்துட்டு பயப்பட வேண்டாம். பூச முடியறதுக்குள்ள இன்னும் முத்துமோது காமிச்சு போறேன். போதுமா? எப்படி செத்த குணமா கிடந்ததுரா இன்னைக்கு எப்படி வருது பாரு. அதே மாதிரி நடையாட்டி போடுவனாயே சக்தி வைப்போம். பத்திரம் வச்சுக்க. ரசப்பி முறைகள் எல்லாம் கொஞ்சம் நீங்க ஏன்னா தான் நான் நிக்கிறது கவலைப்படி நிக்கிறீ. அள்ளிப்படியா வந்து போடலாம்போ. இந்த பாலத்துக்கு இருப்ப இத கொடி தொழில் செய்யற இடத்துல நானாவது சேவத்தரை சுத்திரோன்னு இதை கட்டிடும். போ வருவோம். போ வருவோம். காரியம் சேதாரமாய் போச்ச இல்லையா? நல்ல காரியம். இன்னைக்கு தெசுபாரி போச்சப்பா. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? மீட் பண்ணலாமா? மீட்டர்லாம் இது 1000 ஜோதனை நடக்குது இல்லையா? கேவலம் நடக்குது. தலைமுடிய வேண்டியதா இருக்குது. இதுக்கெல்லாம் பாடம் கப்பு சுட்டு சிலரை கழிப்ப சிலரை சேர்த்து ஒரு தகுதி பண்ணி என்னை நம்பி வந்துட்டீங்களா? உத்தரவு ஓட்டு மீட்டு கொடுத்தா ஒண்ணு. ரெண்டாவது மன ரீதியா பல குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறீங்க. அதே மாதிரி வருமான ரீதியா 1 பணத்துக்கு 9 பணம் தெண்டமாய் நிக்கிறீங்க. மொத்தத்துல உங்க பட்டி படுகலம் ஜாச்சு போட்டாங்க. படுகலம் ஜாச்சு நீங்க 2 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு இருந்துட்டு இருக்கிறீப்பா. இதை மீட்டு அள்ளிப்படியை வந்து 50 போட்டு கொடுத்துறேன். பேச காமிக்கிறேன். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியோ மீட்டு கொடுத்துறேன். இதை போக்குவரத்துல வச்சுக்கோ. கல்யாண காரியம் நல்லபடியா நடக்கணும்னு வந்து வரங்கேட்டு நிக்கிறியாயா? கவலைப்படாத, அழுகாத. என்னை நம்பி வந்தாச்சு. இந்த பால்கற்ப போட்டியில மங்கள தசி காமிக்கிறாயா? பயப்பட வேண்டாம். மீட்டு கொடுத்துடலாம். அவன் சொல்றான் சொல்றான்னு கவலைப்பட்டு நிக்காத. இந்த ஹோட்டல எத்தனை பேர்த்து சோடி கலசமாவும் வருமானத்துல நார் உடிச்சு குழந்தை பாக்கியம் கொடுத்து வச்சுட்டு பாத்தியா? பயப்பட வேண்டாம் தாயி. திருவிழா போதிய தசி காமிச்சான். போதுமா? தாயி என்னென்னமோ நடக்குதாயா? புரியலையா? நான் எப்படி இந்த கட்சி மன மேல நிக்கணும் அதே மாதிரி இல்லத்துக்குள்ள சாணேரி முளைஞ்சலிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லானு போனா பொல்லான்னு வந்து பட்டி யாத்திரை தத்தளிச்சு இன்னைக்கு தலை குடிவை வச்சுட்டு நிக்கிறியாயா? அந்த குடிவை நீக்கி கொடுத்து கைப்பற்றுறத கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறனாயா? இதெல்லாம் சொல் பேச்சுல சில சேதாரம் எல்லாம் நடக்குது. பொறாம புரியுதா? இது எல்லாம் மீட்டு வட்டியை வாழ வச்சு அந்த ஒப்படைக்கிற கம்பெனி. போதுமா? ரசியம் காமிச்சு போடலாமாயா? 11வது நாள் உங்க ஹோட்டல அதிசயத்தை காமிச்சாரு. போதுமா? அடியா தாயி அமாவாசை பூசை நடத்தியே ஆகணுமா? இது ரொம்ப சோதனை போட்டுட்டு நான் 1000 ஜோதனை போட்டாலே அப்பனுக்கு நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என் பட்டியல வந்து நின்றுட்டேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்ன பூச முடியறதுக்குள்ள உன்னை சிக்கா முடிச்சு கொடுக்கணும். போதுமா? அதே மாதிரி ஏமாந்துராத, ஆதாய வழி காமிக்கிறது நானு. என்ன அவனை உன்னை நம்பி ஏமாந்துராத, ஊனி நில்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். போதுமா? போக்குவரத்துல வச்சுக்க, வாகனத்துல நோவு நொடிக்காரன் இருந்து தாயே நான் எப்படி இந்த கத்தி முனைமேல் நிக்கணும் அதே மாதிரி உன்ற இல்ல மத்தனையுமே இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா? நோய் நொடி ஒரு பக்கம், வருமான ரீதியா படுகலஞ்சாஞ்சு இன்னைக்கு 4 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு வந்துருக்குதப்பா. சாணேர்னு முளைஞ்சிருக்கு. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து நீ பட்டியும் முடங்கி நீயும் முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம இன்னைக்கு மருத்துவ ரீதியா இன்னைக்கு அகலாப்பட்டு வந்து நிக்கிறியா? இல்லையா? மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி லட்ச லட்சமா செலவு பண்ணி இன்னைக்கு பயந்து வந்து நிக்குது. இல்லையா? தாயில் நோவும் இல்ல நொடியும் இல்ல.
புரிஞ்சுட்டியா? இது ஏவல் சம்பந்தப்பட்டதாயா? இது ஏவல் சம்பந்தம். என்னைக்கு ஏவனா அன்னையிலிருந்து நீயும் முடங்கி உன்ற வட்டியும் முடங்கி வருமான ரீதியா சிக்கலாகி இந்த சில சேதாரம்லாம் ஆயிப்போச்சாயா? புரியுதா புரியலையா? இன்னைக்கு உங்க இல்லமே அப்படி தத்தளிச்சுட்டு நிக்கி. புரிஞ்சுதா? மேற்கொண்டு ஒண்ணு கடனை வாங்கிட்டு போய் செலவு பண்ணிட்டு கிடக்காத. என்னை நம்பி வந்து நில்லு. 3.25 நாளில் இது நல்லது பண்ணி இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா? போதுமா தாயி? தாயி வகுத்துக்குள்ள ஏதோ பிரச்சனையா? உடச்சே பேசிட்டா வகுத்துக்குள்ளார கட்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியா என்னென்னமோ பண்ணி என்னத்தையோ உள்ள வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண? அது பாட்டுக்கு அது கிடக்கட்டு. புரிஞ்சு? அதை பத்தி ஒண்ணு நீ மருத்துவம் பார்க்கற பாரு, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா செலவு இல்லாம உனக்கு நல்லபடி கொடுத்துறாயா? போதுமா? நான் மருத்துவம் பார்க்க வேண்டாம்னு சொல்ல பாரு. ஆனா 10 பைசா செலவு இல்லாம நல்லபடி பண்ணலாம். போதுமா? அங்க மருத்துவமே அதிசயிக்கணும். நிலவரமே கட்ட உடைக்கிறாயா? இந்த உத்தர மாட்டாங்க. இந்த பட்டியல் இருந்து காமிக்கிறாயா? இது வீட்டு முத்தத்துல கட்டி போடணும். பவானி சாகர் மண்டபம் வாடி போடணும். தாயே பொண்ணா ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு உத்தரவு கேட்டு உன்ற குடும்ப ரீதியா இன்னைக்கு எல்லாம் சில மாற்றத்தெல்லாம் கொடுத்தாச்சு. அதெல்லாம் நல்லபடியா நடக்குது. இன்னும் கொஞ்சம் அடங்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு போனா அதெல்லாம் அடிக்க போடலாம். போதுமா? ஒண்ணு. ரெண்டாவது, அங்க சிக்கலா நிக்குதுன்னு சொல்லி வருந்தி வந்து என் பட்டியல் நிக்கிறேன். ஐயா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். நல்லதுபடி போடலாம். சிலதை விளக்கலாம், சிலதை சேர்க்கலாம். மரபெல்லாம் பேச. போதுமா? நல்லதுபடி கொடுத்தனாயும் என்ற திருவிழாக்குள்ள ஜெயிச்சேன்னு பண்ணி கொடுத்தேன். போதுமா? பத்திர வச்சுக்கிற தாய் உசரை காப்பாற்றி கொடுத்துட்டுனா உலகமே போய் எங்கெங்கேயோ போய் இது என்னென்னமோ பண்ணி கருப்பு கோட்டைக்கு வந்த இதை பண்ணுன்னா பண்ணியாச்சு. வேலை முடிஞ்சது. புரியுதா தாயி? இனி தங்க வைக்கிற மாட்டை அங்கரிச்சு போடலாம். அது போக தொழில் ரீதியா இன்னைக்கு பத்தாக்கையாவே இருக்கு. பத்தாக்கை இன்னிலிருந்து நீக்கலாமா? நாளை காலையில அள்ளிப்படியில் இருக்கிறதுக்கு வருதால புடிச்சுக்கோ. அதே மாதிரி மண்டபத்தையும் ஓட்டி போடலாம், மத்ததையும் ஓட்டி போடலாம். முதல்ல இப்ப பொண்ணால காப்பாத்தியாச்சு. என் பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றத்தை கொடுத்துட்டு எல்லாம் மக்கமா திருவிழாக்குள்ள அள்ளிப்படி வந்து போடலாம். தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்கோ. அடியா தாயி இன்னையிலிருந்து சந்தோஷம் பிரியமா இருக்கணும். எந்த விதத்துல குறை வராது. குறை நீக்கி போடலாம். அது போக தொழில் முறைக்கு கூட வந்துடுறேன். 10 பணம் மிச்சம் பண்ணி ராத்திரி படுக்கிறோம். மென்னுதுன்னு முடிஞ்சிடும். தாயி இதை மென்னு தின்னு முழுங்கிறான். இதை உரிச்சு தின்னுவோடு. இதை நீ உரிச்சு தின்னுவோடாயா? இதை பத்திரமா வச்சுக்கிட்டு நல்ல நாளும் பொல்லா நாளும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றது புரி. கொஞ்சம் கொஞ்சமா நீதான் முழுங்கி வரணும். தாய் இதா புடிச்சுக்கோ. ஓ பயப்படாத. இந்த அடி அடியா தொழில் முறை வெள்ளாம வாய்ச்சல் இன்னைக்கு படுகளை சார்ந்து நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு வெள்ளாம வாய்ச்சல் நல்லபடியா இருக்கணும், இல்லவும் நல்லா இருக்கணும் வந்து கேட்டு நிக்கிறாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறாயா? எல்லாரும் மங்கமெல்லாம் முடிச்சு கொடுத்தாரு. பத்திரம் வச்சுக்க. எத்தனையோ நடந்து போச்ச இல்லையே தாயி? எத்தனையோ நடந்து போச்சு. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம என்ன கருப்பன் இல்லை அப்படின்னா அடியான உயிர் இல்லையா? அவனுடைய உயிர் இல்லை. என்னென்னமோ வேற கற்பனை பண்ணி என்னென்னமோ நடந்து எப்படியோ போயிடுது. இல்லையா? குரு போடலாமா? என்ற வார்த்தையில பிறந்து ஏடா என்னை நினைச்சு கொஞ்சம் குழந்தையுமா வந்து உள்ள புகுந்து படிக்க வச்சு பட்டம் வாங்கி கொடுத்தா இப்படி பண்ண எப்படி? பொட்டாட்டா நீ போய் படிப்பை பாரு. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். எந்த விதத்துல வில்லங்கம் இல்லாம நல்லபடியா படிக்க வச்சு கொண்டு வந்தாங்க. போதுமா? பயப்படாத. அதே மாதிரி தாயி வேற எனக்கு துணையா போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறியா? போதாய் ஓ நல்ல மனையை காமிக்கிறேன், நல்ல இடத்த காமிக்கிறேன், அதுல உட்காரு. அதெல்லாம் மேல தப்பு வராது. போ இந்த பாதுகாப்பு வச்சுக்கடா. இந்த தாய் நல்லா போய் அங்கங்க உட்கார வச்சு அலங்கரிச்சு கொடுத்தாரு. போதுமா? வேற என்ன வேணும்? அதெல்லாம் வேற எல்லாம் போட்டு கண்டபடி குழப்பிட்டு நிற்காத. இவனை தங்க வைக்கிற மாதிரி கொண்டு எடுத்து வேண்டியது எப்போது படிக்க வச்சு. போதுமா? போவர ஒரு ஆண் வாரிசு மருத்துவ ரீதியா சிக்கலா இன்னைக்கு உயிர் பிச்சை கேட்டு வந்து நிக்குது. வருஷம் அதுக்கியா உலகமே சுத்தியாச்சு. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு.
தேவாதையும் பார்த்தாச்சு, கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறனாயா எல்லாரும் மங்கம்லாம் தங்க வைக்கிறமான்னு இந்த பட்டியல் இருக்கு போடலாம் இல்லையா? அவன் மருத்துவத்தில் அதை சொல்றாங்க, இவன் இதை சொல்றான், இதையும் கவனிக்க வேண்டாம். நீ என்னை நம்பி வந்து கையெழுத்திட்டு போ. இதெல்லாம் அந்த நோம் இந்த நோம் பயமுறுத்திட்டு கிடப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அங்க வைக்கிற மாட்டேன், அங்க வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இந்த பிடிச்சுக்கா, இது போக்குவரத்துல வச்சுக்க வாகனம். சென்னையில தங்கம் தத்தளிக்குது, நல்லபடியா கொண்டு சேர்த்து பேர் வாங்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிது. வர சொல்லு அடியா, இன்னைக்கு வந்து இந்த நிமிஷத்துல வந்து பெருக்கி போடலாம் போதுமா? இன்னைக்கு எச்சா கையாவே நிக்குதே. ஒரு சான் வந்தா ஒரு முளம் நடக்குது. வெள்ளாம வச்சிலுமே மொண்டிகட்டுல கிடக்குது. மீட்டு போடலாமா? இன்னைக்கு வந்து அள்ளி கொட்டி அம்பார் போட்டு கொடுத்துருவேன். 10 பணத்துக்கு உத்தரவு போட்டு தந்தார். 10 வச்சுக்க ரசம் போட்டு